இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதிலே செட் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் படித்து ஃபீல்டு மாறணும் அப்படிங்கலாம் ஒரு பெரிய டாஸ்க் தான். எப்படி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு? 5 இயர்ஸ் வந்து குடும்பத்தோட ஒரு கஷ்டத்துக்காக மட்டும் தான் உழைச்சிட்டு இருந்தேன் தவிர என்னோட பேஷனுக்காக நான் உழைக்கல. ஸோ என்னோட பேஷன் வந்து ஐடியாக இருக்கணும்னு ஒரு எனக்கு கோட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க? அப்ராடில் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். நீங்கள் என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க நான் ஐடி டு ஐடி வரது? நீங்கள் படிக்கிற விஷயத்தில் ரொம்ப உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களோட க்ரோத் வேணும்னா, உங்களுக்கு க்ரோ ஆகணும், ஐடியில் எனக்கு க்ரோ ஆகணும்னா ரிமோட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் க்ரோ ஆக முடியாது. ஆனால் நீங்கள் அப்ராடில் பிளேஸ் ஆகிருக்கேன்னு சொன்னீங்க, இன்டர்வியூஸில் எப்படி கிராக் பண்ணுங்க? படிக்கிற ஒரு இதே இழந்துட்டேன். படிக்கிற ஒரு விஷயத்தை இழந்து 5 வருஷம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கில் இருந்தால் போதும், டிகிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட என்ட்ரி லேர்னர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ரியாக்ட் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்கு நம்மளோட லேர்னர் பிரவீன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளேஸ்ட் லேர்னர் பிரவீன் அண்ட் பெசஸ் நம்மளோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து இவங்க கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க போகிறாங்க. வி வில் ஸ்டார்ட். ஸோ பிஃபோர் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரவீன்ட்டு இருந்து அவரை பற்றி தெரிஞ்சு. ஹாய் பிரவீன், சொல்லுங்கள், நீங்கள் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, எப்படி வந்து இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐடி படிக்கணும்னு தான் ஆசை. பட் இனிஷியல் 12th கம்ப்ளீட் பண்ணுறப்போ என்னால் படிக்க முடியல, சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் 6 வருஷத்துக்கு அப்புறமா படிக்கணும்னு ஒரு ஆசை வந்தோடனே சரி படிக்கலாம் அப்படின்னு என்ட்ரி அப்ரோச் பண்ணேன். பட் ஸோ நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் கோர் இண்டஸ்ட்ரியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரி படிப்போம், ஐடி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியானோன்னா சரி படிக்கலாம் நீங்கள் உள்ள. இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதிலே செட் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் படித்து ஃபீல்டு மாறணும் அப்படிங்கலாம் ஒரு பெரிய டாஸ்க் தான். எப்படி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு? 5 இயர்ஸ் வந்து குடும்பத்தோட ஒரு கஷ்டத்துக்காக மட்டும் தான் உழைச்சிட்டு இருந்தேன் தவிர என்னோட பேஷனுக்காக நான் உழைக்கல. ஸோ என்னோட பேஷன் வந்து ஐடியாக இருக்கணும்னு ஒரு எனக்கு கோட் பண்ணணும், கோடிங்கில் தான் என்னோட பேஷன் இருக்கணுன்ற ஒரு கனவு இருந்துச்சு. ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ரியாக்ட் டெவலப்பராக உங்களோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போது ரியாக்ட் டெவலப்பராக நல்லா இருக்குது கொஞ்சம். ஸோ இப்போ நீங்கள் எங்கே பிளேஸ் ஆகிருக்கீங்க? அப்ராடில் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது? புதுசாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஃப்ளைட். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக சரியாயிடும். சூப்பர். சரி, இப்போ நம்ம ஆன்கோயிங் எஃப்எஸ்டி லேர்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணுறீங்களா? ஓகே, சூப்பர். நீங்கள் என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்க நான் ஐடி டு ஐடி வரது? நான் ஐடி டு ஐடி ஸ்விட்ச் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா படிப்பீங்க, ஒரு கொஞ்ச நாள் ஆனோன்னா கொஞ்சம் லூஸ் விடுவீங்க, அப்படியே கொஞ்சம் படிக்காமல். ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே ஃபயர் கடைசி வரைக்கும் இருந்தால் தான் அதை நம்மளால் முடிக்க முடியும். அதே மாதிரி பேஷன் இருக்கணும். நீங்கள் படிக்கிற விஷயத்தில் ரொம்ப உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா அது ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னு தெரிஞ்சு படிக்கணும். இல்லை நார்மலாக சரி இந்த கொஸ்டின் படிச்சுட்டோம் அடுத்த கொஸ்டின் போகணும் அப்படி மூவ் ஆனிங்கன்னா எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படிக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பிடிச்சி படிங்க, லவ் பண்ணி படிங்க. இப்போ கோர்ஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஜாப்க்காக நான் தேடும்போது என்னோடய ரெஸ்யூமேல என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும், ரெண்டாவது நானும் இன்னும் அடுத்து என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு ரெக்ரூட் போனால் நான் பிளேஸ் ஆக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்க உங்களோட தனிப்பட்ட திறமைன்னு ஒன்று இருக்கும். இப்போ ரியாக்ட்னா இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, ரியாக்ட் இருக்குது, எக்ஸ்பிரஸ் இருக்குது, எல்லாருக்குமே தனித்தனி டெவலப்பர்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதில் அதிகமான ஈடுபாடு இருக்குது, எதில் ஒரு அதிகமான ஒரு நாலேஜ் இருக்கோ அதை பெருசாக காட்டுங்க. எனக்கு வந்து ரியாக்டில் நல்ல நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு ரியாக்ட் டெவலப்பர்ஸ் நிறையா பேர் வெளியில் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் நல்ல நாலேஜ் இருக்குன்னா உங்களுக்கு அதில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் வந்து உங்களோட மெயின் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்குவாங்க. மற்ற சைல்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வச்சுக்குவாங்க. ஆனால் மெயின் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கணும், பெருசு போர்ட்ஃபோலியோலாம் இருக்கணும் கையில். உங்களோட ப்ராஜெக்டில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? என்னோட பெரிய ப்ராஜெக்டில் ரியாக்ட் இருக்குது, நேட்டிவ். நம்மளோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸில் என்னென்ன படிக்கிறோமோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது, மோங்கோடிபி இருக்குது, ரியாக்ட் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து என்ன விஷயம்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதை டெப்ளாய் பண்ணுறாத அளவுக்கு சும்மா நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதை அப்படியே விட்டுருவீங்களே, அந்த மாதிரி விடாமல்
அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு கம்பெனிக்கோ ஒரு இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி அவங்க அதை ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து எந்த மாதிரி ஜாப்ஸ் தேடினா ஈஸியாக இருக்கும்? அதாவது நான் எனக்குள்ள பக்கத்தில் இருக்க மாதிரி தேடலாமா, இல்லை நான் ஃப்ரெஷருங்கனால நான் கிடைக்கிற எந்த ஒர்க்னாலும் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்னோடது சூஸ் பண்ணுற லெவலுக்கு நான் கொண்டு போய்க்கலாமா? அதே மாதிரி ரிமோட் ஒர்க்கு இப்போ எடுக்கலாமா நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் அதை சூஸ் பண்ணுவேன்? ஒர்க் உள்ளே போகும்போது எப்படி கிடைச்சாலும் உள்ளே போகிறது தான் பெஸ்ட்டாக சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷராக இருக்கப்போ நிறைய பேர் வேலைக்கு எடுக்கவே நம்ம யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது டைம் வேஸ்ட்னு நினைப்பாங்க. நிறைய கம்பெனி பொறுத்தளவு ஃபஸ்ட் டைம் நம்மளை நம்ம ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்க, ரீலொகேஷனுக்கு ரீலொகேஷன் எனக்கு ஓகே சொல்லுங்கள். அதேமாதிரி ஷிஃப்ட் டைமிங் எனக்கு ஓகேன்னு சொல்லுங்கள். ஸோ எந்த ஒரு கன்சிடராக இருந்தாலும் ஓகே, எனக்கு அது ஓகே தான். நான் ஃப்ரெஷராக இருக்க வரைக்கும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன எந்த கம்பெனி வேணால் உங்களோட இஷ்டத்துக்கு பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ரெஷராக இருக்கப்போ நீங்கள் வந்து ரீலொகேஷனுக்கு வந்து நோ சொன்னீங்கன்னா அது செட் ஆகும். ரிமோட் வைஸ் நான் ட்ரை பண்ணலாமா இல்லை ஒர்க்லாம் ஆஃபீஸ் போயிது நீங்கள் வந்து உங்களோட க்ரோத் வேணும்னா, உங்களுக்கு க்ரோ ஆகணும், ஐடியில் எனக்கு க்ரோ ஆகணும்னா ரிமோட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் க்ரோ ஆக முடியாது. நீங்கள் கம்யூனிகேஷன் வளர்க்கணும், அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணணும். ஒரு கம்பெனிக்கு போனால் தான் உங்களால் 10 பேர்கிட்ட பேச முடியும். வீட்டில் உட்காந்து மீட்டிங்கில் பேசுகிறது சரியாக வராது. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் 10 பேர்கிட்ட பேசுகிறப்போ தான் உங்களுக்கு கனெக்ஷன் பில்ட் ஆகும். அப்போ தான் உங்கள் நாலேஜும் வளரும். உங்களுக்கு தெரியாது அவர் சொல்லுவார், அவருக்கு தெரியாது உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணுங்கள். இப்போ கம்பெனி போகிறது தான் கரெக்டு. ரீலொகேஷன் எங்கேயா இருந்தாலும் ஓகே. இப்போ ஏஐ பேசிஸில் எல்லாமே போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, ஆல்ரெடி இருக்கிறவங்க சரி, இந்த ஏஐ வந்து எந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் பயப்படுறோம். ஸோ இது ஏஐ எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணியே நாங்கள் எங்களை டெவலப் பண்ணிக்க முடியுமா, இல்லை அது நாங்கள் ஒரு பாதகமாக எடுத்துக்கிறதா? ஸோ உங்களோட ஒப்பீனியன் அது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்கள் லெவல் டெவலப் பண்ணுறோம். ஏஐ வந்து என்னோட சைடு பார்த்திங்கன்னா ஏஐ வந்து என்னோட ஒன் ஆஃப் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஒரு சைடு வந்து நான் ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ படிக்கிறது வந்து ஏஐ வச்சு தான் படிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே இப்போ நம்ம போய் எல்லா இடத்துலையும் தேடி ரிசோர்ஸஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குது. கூகுளில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி காமிச்சிருப்போம். நான் ஒரே மாதிரி நமக்கு தேவை அப்படின்னா அதை வந்து நம்ம ChatGPT அந்த மாதிரி ஒரு ஏஐட்ட போய் நம்ம கேட்க போகிறோம். லேர்னிங் பர்பஸுக்கு ஏஐ யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் தியரி டெக்னிக்கலாக நீங்கள் அதை கொண்டு போகணும், ஒரு தியரி வைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் வைஸில் ஒரு கோட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓனாக பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களை வளர்க்கும். அதே மாதிரி ஹியூமன் மாதிரி ஏஐ வந்து யோசிக்க முடியாது. ஏஐக்கு வந்து அதுக்கு ஒரு டீச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல அது பேச தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு திங்க் பண்ண தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன படிக்கணும் இல்லை லேர்ன் பண்ணணும்னா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒர்க்குக்கு ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. ஏஐ செட் ஆகும். ஆனால் நீங்கள் அப்ராடில் பிளேஸ் ஆகிருக்கேன்னு சொன்னீங்க, இன்டர்வியூஸில் எப்படி கிராக் பண்ணுவீங்க? அங்கே இங்கே உள்ள மாதிரியே தான், பட் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். நமக்கு வந்து 3 ரவுண்டுமே இங்கே இருக்க மாதிரியே தான் இருக்கும். பட் டெக்னிக்கல் ரவுண்ட் வரப்போ நமக்கு நார்மலாக இங்கே உள்ள கம்பெனிஸ்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி கோட் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. பட் அப்ராடில் இருக்க கம்பெனிஸ்லாம் நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணோமா, எல்லா விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ சும்மா ChatGPTலையோ ஏஐலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்காம ஓனாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓனாக பண்ணிங்கன்னா அது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் கேட்டாங்க, இல்லை இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களால் அதை பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இவங்க தான் இந்த இதை பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களை ஒரு நம்பர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. ஸோ அவங்க ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி நியூ டெக்னாலஜிஸில் அப்டேட் பண்ணிக்கிறீங்க? உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் வச்சுருக்கீங்க? அதிகமாக சர்ச் பண்ணுறோம்ல, அதிகமாக நம்ம க்ரோமில் நியூ டெக்னாலஜிஸ். எனக்கு ஒரு பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில். இப்போது இப்போ என்ட்ரியில் கூட ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. 2 days ஒன்ஸ் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பேஜ் யூஸ் பண்ணேன். எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது என்ட்ரியில் பேஜ் இருக்குது. ஸோ அது மாதிரி பேஜஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டெக் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். டெக் ஈவெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. டெக் ஈவெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் நிறையா புது டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. உங்கள் கம்யூனிகேஷனை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்கன்னா? கம்யூனிகேஷன் வளர்த்துக்கிறது வந்து நிறைய பாட்காஸ்ட்லாம் பார்க்கணும். பாட்காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற லாங்குவேஜில் வந்து என்ன பேசுகிறாங்கன்றத சப்டைட்டில் வச்சு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். இப்போ ட்ரை பண்ணும்போது தான் இங்கிலீஷோட ஃப்ளூயன்சி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு ஒரு
ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து டெஸ்ட் கோட்லாம் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுலாம் எடுங்க, டெஸ்ட் எடுத்து அதுலேயே நிறையா டெஸ்டஸ்லாம் இருக்கும் இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறதுக்கு, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நார்மல் Q&A செஷனாக ஸ்டார்ட் ஆன இந்த கான்வர்சேஷனில் நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக பிரவீன்ட்டு ஒரு மோட்டிவேஷனல் டாக் வந்து கேட்கலாம். ஸோ பிரவீன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்கு சுவிட்ச் ஆகுன்னு நினைக்கலாம், இல்லை இப்போ வந்து அவங்க வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட் வந்து உங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக. நான் என்னால் முடிஞ்சது எல்லாராலையுமே முடியும். நான் ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுட்டு வெளியில் வந்து என்னால் ஒரு 5 வருஷம் நான் என்னோடய படிக்கிற ஒரு இதே இழந்துட்டேன். படிக்கிற ஒரு விஷயத்தை இழந்து 5 வருஷம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரீஸ்டார்ட் பண்ணி என்னாலேயும் அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் முடிக்க முடியும்னா மற்றவங்க எல்லாராலையும் முடிக்க முடியும். அவங்கள நம்பணும் ஃபஸ்ட்டு அவங்கள நம்பினா அவங்களால முடியும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் பிரவீன். ஸோ ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், நிறையா உங்களோட கேள்விகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து பதில் அளிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். என்ட்ரியோட AI இன்டெகிரேட்டட் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இல்லை இந்த நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.